Hi and here welcome to this channel Dhronavikaash. The channel நாம் பார்க்க போகிறது ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இப்போ பார்க்குறது லெக்சர் 9 இருக்க ப்ராப்ளம்ஸ் ஒன்றை ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது எல்லா ப்ராப்ளமே வந்து எஸ்எஸ்சியில் ஏற்கனவே ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டெப்த் ஆஃப் ஃப்ளோ இன் அ சர்க்குலர் சேனல் ஆஃப் டயாமீட்டர் 2 மீட்டர் ஃபார் தி மேக்ஸிமம் வெலாசிட்டி? முக்கியமானது மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது கொடுத்துருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 1.62, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 2.83. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டெப்த் ஆஃப் ஃப்ளோவுக்கு வந்து சர்க்குலர் சேனலில் மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கிற என்ன கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், முன்னாடி ஒரு இதில் பார்த்துருக்கோம், லெக்சர் 8 7 பார்த்துருக்கோம். அது மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து 0.95 பியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டினா 0.81 டியாக இருக்கும். இப்போ இங்கே 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. 0.81 × 2 டயாமீட்டர் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம 0.81 டி அப்படின்னு கொடுத்தனால 0.81 × 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1.62 மீட்டர். இதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாமா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ்னா 0.95 டி, மேக்ஸிமம் வெலாசிட்டினா 0.81 டி. அதே மாதிரி இந்த ஆல்ஃபா பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜுக்கு 140 டிகிரியாக இருக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு 128.75 இருக்கும். இது ரேடியனில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.65 இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு 2.25 இருக்கும். மீன் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.3 டி மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு, அதே 0.29 டியாக இருக்கும் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜுக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மார்க் ஈஸியாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்எஸ்சியில் கேட்டது, what is the rate of flow in a rectangular channel 4 meter wide and 2 meter deep with a bed slope of only 900 when it is running full if chassis constant is 50? ஆப்ஷன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10.56 மீட்டர் கியூப் பெர் செகண்ட், ஆப்ஷன் பி 13.33 மீட்டர் கியூப் பெர் செகண்ட், ஆப்ஷன் சி 14.38 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் கியூப் வந்துடும், மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஆப்ஷன் டி வந்து 12.25 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஓகே, டிஸ்சார்ஜ் ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ எங்கள் ஆப்ஷனில் தப்பாக இருக்குது. ஸோ மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. என்னென்ன இருக்குது? ரேட் ஆஃப் ஃப்ளோனா டிஸ்சார்ஜ் இதில் 4 மீட்டர் வைட் 2 மீட்டர் டீப்பாக இருக்குது. வித் பெட் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க ஒன்லி 900. வாட் இஸ் வென் இட் இஸ் ரன்னிங் ஃபுல் இஃப் செசிஸ் கான்சென்ட் இஸ் 50. இந்த செசிஸ் கான்சென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும். இது ஃபார்முலா என்னென்னா பேசிக்காக வந்து Q = A × C √mi. இதுதான் ஃபார்முலா. Q = A × C √mi. இந்த C அப்படின்னா செசிஸ் கான்ஸ்டன்ட், எம்முக்கு போது R1 வச்சுக்கலாம். R அப்படின்னா ஹைட்ராலிக் ரேடியஸ். ஹைட்ராலிக் ரேடியஸ்னால் ஏரியா பை பெரிமீட்டர். ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னா ஏரியா பை பெரிமீட்டர். இதில் வந்து முக்கியமான பார்க்கணும், ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னாலும் ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னாலும் ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ்னால் வேறு, ஹைட்ராலிக் மீன் டெப்த்னா வேறு. நம்ம ஒன் பை ஒன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நம்ம என்னென்ட்டு. ஸோ இங்கே வந்து எம் அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். ஸோ மீன் டெப்த்துங்க இங்கே வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ், ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஸோ A × C √mi. ஏன்னா ஏரியானா வெட்டட் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நமக்கு எதில் ஃப்ளோ ஆகுது? 4 மீட்டர் ஒய் 2 மீட்டர் டெப்த்தில் டீப்பில் ஃப்ளோ ஆகுது. இப்போ 4 × 2 8 மீட்டர் நம்ம வந்து ஏரியாவுக்கு போட்டுடலாம். சி சைஸ் கண்டு கொடுத்தாங்க 50 கொடுத்துட்டாங்க. எம்ங்கிறது ஹைட்ராலிக் ரேடியஸ். ஹைட்ராலிக் ஏரியா பை பெரிமீட்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏரியா பை பெரிமீட்டர். இங்கே 4 மீட்டர் விட்த்துலையும் 2 மீட்டர் டீப்லையும், அதாவது பெரிமீட்டர் தெரியும். 4 + 2 + 2 ஆர் 2 × அப்போ மொத்தம் 8 வரும். ஸோ 8 கேன்சல் ஆகிடும். × 1/900 வந்து 0.011. இது நம்ம கால்குலேட்டர் எல்லாமே சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா இங்கே போட்டிருக்கோம், இந்த வேல்யூலாம் இங்கே போட்டிருக்கோங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து 13.33 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஸோ இதான் ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 13.33 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். A rectangular channel of bed width 2 meter is running to be laid at a bed slope of 1 in 1000. Find the hydraulic radius of the canal cross section for the maximum discharge condition. Take chassis constant as 50. இதில் முக்கியமான வார்த்தை வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷன், ஹைட்ராலிக் ரேடியஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னாலும்
இல்லை ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னாலும் ஒன்று தான். ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் அப்படின்னா வேறு. ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ்னால் டோட்டல் ஹைட்லேருந்து டிவைட் பை 2 போட்டிருப்போம். ஒரு இதுக்கு மாறிட்டே இருக்கும். ரெக்டாங்குலர் சேனல்னால் y/2 அப்படின்னு வரும். அதே டெபிசாய்டல் சேனல் y/2 வரும். ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் அப்படின்னா நம்ம பார்க்குறது ஹைட்ராலிக் ரேடியஸ் இல்லை ஹைட்ராலிக் மீன் டெப்த்துன்றதை பற்றி பார்க்குறோம். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் ஹைட்ராலிக் ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ஹைட்ராலிக் ரேடியஸ் நமக்கு தெரியணும். ஹைட்ராலிக் ரேடியஸ்னால் ஏரியா பை பெரிமீட்டர்னு தெரியணும். இதில் இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் கண்டிப்பாக வந்து அதாவது என்னென்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்னா B = 2 × D அந்த கண்டிஷன். அதாவது பிரெத் இருக்கு இல்லையா, பிரெத்து வந்து இங்கே டெப்த் இருக்கும். இந்த B வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் டெப்த்தில் இருக்கும். இந்த D இருந்துச்சுன்னா B = 2D இருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம R = AVP சால்வ் பண்ண போகிறோம். AVP சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம B × D தெரியும். பிரெத் × D வந்து ஏரியா. அதே மாதிரி பிரெத் + 2Dங்கிறது பெரிமீட்டர் தெரியும். இங்கே Bக்கு பதில் 2D நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 2D² மாறும். இங்கே 2D + 2D 4D மாறிடும். ஸோ 2D² / 4D அப்படின்னா இங்கே D/2 அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த D = 2B அப்படின்னா B/4 அப்படின்னு வரும். ஸோ D/2 = B/4 இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா B = 2D அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். செகண்ட் கண்டிஷன் வந்து D/2 இருக்கணும். அப்படி இல்லைன்னா B/4 ஆகணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெட்டு விட்டு கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, B = 2 கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டிஷன் படி என்னது D/2 சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இல்லைன்னா B/4 சாட்டிஸ்ஃபை ஆகணும். B தான் கொடுத்துட்டாங்க. ஸோ B/4 அப்படின்னா B/4 பாருங்கள், Bன்றது 2, அப்போ 2/4 வந்து 0.5 மீட்டர் தான் கரெக்டாக. ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷனுக்கு D/2 இருக்கணும், இல்லை B/4 இருக்கணும், அவ்வளோதான். ஸோ B/4 கொடுத்தனால 2/4 0.5 மீட்டர். 0.5 வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இது கரெக்டான ஆன்சர். Next question. For obtaining the most economical trapezoidal channel section with depth of flow equal to 3 meter, what is the hydraulic mean radius? 1.5 meter, 3 meter, 2 meter, 1 meter. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். நல்லா ஆகும். ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் முன்னாடி பார்த்தது ஹைட்ராலிக் ரேடியஸ். பார்க்குறது ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ்னால் ஒன்றுக்கு இருக்கும். இப்போ வந்து என்னது, இது வந்து ட்ரெபிசாய்டல் செக்ஷன். ட்ரெபிசாய்டல் செக்ஷன்னா நம்ம ஹைட்ராலிக் மீன் ரேடியஸுங்கிறது அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அது /2 போட்டிருப்போம். ஸோ டெப்த் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 மீட்டரில் இருக்குது. ஸோ 3/2 அப்படிங்கிறது 1.5 மீட்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். 1.5 மீட்டர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இது நம்ம வேறு இதில் போட்டிருக்கோம். இது வந்து இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் வந்து y/2 அப்படின்னு வந்துடும். மேக்ஸிமம் டெப்த் இருக்கு இல்லையா, இந்த மீன் டெப்த்துலேருந்து y/2. இங்கேருந்து வந்து 2 மீட்டரில் வந்து அந்த டெப்த்து போயிருந்துச்சு. ஹைட்ராலிக் டெப்த்து 2 மீட்டரில் வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளோ 3 மீட்டரில் இருந்துச்சு. 3/2 1.5 போட்டோம். அதே மாதிரி டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து ஹைட்ராலிக் ரெக்டாங்குலர் சேனல் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா y/2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இது இங்கே போட்டுக்கோம் இல்லையா, ரெக்டாங்குலர் சேனல் இந்த எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது, இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஓகே, இப்போ ட்ரெபிசாய்டல் பார்த்திங்கன்னா அதுக்கும் y/2 தான் வரும். ரெக்டாங்குலருக்கும் ட்ரெபிசாய்டலுக்கும் ஒரே ஃபார்முலா தான் y/2. இதே ட்ரையாங்குலராக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் வந்து y/2√2. இது ட்ரையாங்குலருக்கு. சர்க்குலர் சேனல் இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் = 0.290. இப்போ நம்ம பார்த்தோம் முன்னாடி ஒரு கொஸ்டினில். மீன் ரேடியஸ் 0.290. இது வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷனுக்கு. மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா 0.3 வரும் சர்க்குலர் செக்ஷனுக்கு. ஸோ y அப்படின்னு டெப்த் ஆஃப் ஃப்ளோ இதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது இன்ஃபர்மேஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது லாஸ்ட் கொஸ்டின் நான் பார்க்க போகிறேன். SSC கொஸ்டினில் லாஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ பைப் ஆஃப் டயாமீட்டர் 1 மீட்டர் when running full the hydraulic mean depth will be. இங்கே வர ஹைட்ராலிக் மீன் டெப்த் முன்னாடி பார்த்தது ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ், ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஹைட்ராலிக் மீன் டெப்த்னா ஹைட்ராலிக் ரேடியஸ்னு அர்த்தம். இதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஹைட்ராலிக் ரேடியஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஹைட்ராலிக் ரேடியஸ் ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கும். ஹைட்ராலிக் ரேடியஸ்க்கு ஃபார்முலா வந்து ஏரியா பை பெரிமீட்டர், வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர், அதான் ஃபார்முலா. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பைப் இருக்குது, ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது. முன்னாடி பார்த்தோம்னா 0.95 ரன் ஆச்சு. இப்போ ஃபுல்லாகவே ரன் ஆகுது. இப்போ ஃபுல்லாக ரன் ஆனால் ஹைட்ராலிக் மீன் டெப்த் என்ன கேட்குறாங்க. இப்போ ஏரியா என்ன வரும், ஏரியா வந்து π/4 × d² அப்படின்னு தெரியும். இப்போ பெரிமீட்டர் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ஃபா × dன்னு பார்த்தோம். இங்கே ஆல்ஃபாங்கிறது என்ன இருந்துச்சு, ஒரு சர்க்குலர் செக்ஷனில் வந்து நமக்கு 0.95 தான் ரன் ஆச்சு. அதனால் ஆல்ஃபா வந்து நம்ம 154 இல்லை அது மாதிரி 150 வரைக்கும் எடுத்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து பைப்பு ஃபுல்லாகவே ரன் ஆகுதுன்னும் போது நமக்கு ஆல்ஃபா என்ன ஆகும் அப்படின்னா 180 டிகிரி வந்துடும். பையில் வந்து ஏன்னா ஃபுல்லாகவே ரன் ஆகுது இல்லையா, அதனால் 180 டிகிரி.
இப்போ 180 பை. இப்போ பை இன்ட்டு டி ரேடியனில் கன்வெர்ட் பண்ணும்போது பைன்னு வரும். ஸோ பை இன்ட்டு டி பெரிமீட்டர். ஸோ பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர். ஏரியா பை பெரிமீட்டர்னா பை பை 4 இன்ட்டு டி வந்து 1 மீட்டர், பை பை 4 டி ஸ்கொயர், பை இன்ட்டு 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மீட்டர். ஸோ இவ்வளோ தான். எஸ்எஸ்சியில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸியாக வந்து எஸ்எஸ்சியில் பாஸ் ஆகிடலாம். எஸ்எஸ்சி கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கலாம். எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி இன்ஜினியரிங் சம்மந்தமான எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம வந்து தாராளமாக படிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.